ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். என்றைக்குமே 3, 8 ஒரு காம்பினேஷன்ஸ் வந்தாலே நமக்கு நிறைய விரக்திகள், நிறைய டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு யாருக்கும் தெரியாதுன்னு ஏதாவது தவறு செய்ய போய் அது மற்றவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கவனம் பார்த்தவங்க புரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 7ஆம் அதிபதியான செவ்வாய். 2 7ஆம் அதிபதி செவ்வாய் இந்த 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த கலகங்கள், ஏன்னா 2ஆம் அதிபதி 3ல் இருந்தாலே நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து, ஏன்னா 6ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 5 6நாலே வீடு சம்மந்தமான விஷயங்களும் நம்ம லோன்ஸ் போகிறது, வண்டி வாகனத்துக்காக லோன் போகிறது, சில நேரம் வண்டி வாகனம் பராமரிப்புக்காக லோன் வாங்குற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். குழந்தைகளுக்காகவும் நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 6ல் சனி உங்களுக்கு வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுத்துருவாங்க. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், வேலையில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து வேகமாக வரலையோ உங்களுக்கு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குருவோடைய சாரத்தில் போகும்போது அது வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது, 7ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது காமத்தெரிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து அது இருக்கிற இடம் கொஞ்சம் இடவடமாக இருக்கிறதா விஷயம். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒப்பந்தங்கள் வந்து சின்ன டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் அதிபதி 3ல் நான் முதலே சொன்னேன், 3 8 ஒரு காம்பினேஷன்ஸ் வந்தாலே வந்து ரொம்ப பொறுமையாக கையாளணும். எதுக்காக கோவப்படுறோன்றதை வந்து நம்ம முதல்ல யோசிக்கணும். தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்காக கோவப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் கோவப்படணுன்னா சும்மா 50 ரூபா 100 ரூபாய்க்கெலாம் வந்து கோவப்படுறதை விட்டு ஒரு 10,000 50,000 இந்த மாதிரி லெவலில் வந்து கோவப்பட்டால் இந்த லெவல், இந்த காசு இருந்தால் தான் கோவப்படணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உள்ள 9ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், வேலை விஷயமாக ஒரு பெரிய லாபத்துக்கான பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் நிறைய அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷங்கள், பிரயாணங்களால் நல்ல பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய ஒப்பந்தங்களாக பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய வீடு ஏதாச்சும் சொத்துக்கள் விற்காமல் இருந்ததுன்னா இப்போ விற்று அதனால் வந்து ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபக்தி பலன்கள். துலாம் லக்னமாக இருந்து சூரியன் தசாவும், சூரியன் 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தேசாவது, சந்திரன் 10ஆம் அதிபதி இந்த 11ல் வரும்போது அற்புதமான பலன்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வெற்றி, நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக நல்ல விஷயங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாவது, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய முயற்சிகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். பட் தான் நடைமுறையில் வந்து அது சுக்குனுடைய சார்ந்தமாக கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். பட் இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தேசாவது, ராகு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது செயற்கை முறையில் ஒரு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக பயன்படும். யாரோ குழந்தை இல்லாதவர்கள் இதுக்கு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் வந்து அது வந்து எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் என்பது
ஏன்னா வந்து 3, 6, 9 வந்து கொஞ்சம் அந்த பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயம் நிறைய இருக்கும். வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. குருனும் போது குரு வக்கரமாக இருக்காருங்க. ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அப்பா ரீதியில் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங்கும், கொஞ்சம் என்னடா அது வேகமாக நடக்கலையோங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள், லோன் வாங்குறது, தாயாருடைய வந்து உடல்நிலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது. சில நேரத்தில் அம்மாவுக்கு உங்களுக்குமே நிறைய டஃப்பாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு சில நேரங்கள் வந்து லோன்ஸ் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6ல் உள்ள சனி வந்து வேலை விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாதிபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது 9 மற்றும் 12ஆம் அதிபதி 3லும் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். என்னடா அது ஒரு இடத்துல உட்கார முடியலைங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள் கேது வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கார். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், ஒரு விற்பனை, ஏதாச்சும் வீடு விற்பனையினால் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களாக இதோட நடக்கவே நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு வந்து நடந்து ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஏதாச்சும் ஒரு தப்பில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கிற காலகட்டம். கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. இது ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி வடகிழக்கு பகுதிகளில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, அந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவாங்க, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த வாஸ்து குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு
மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும். மற்ற பகுதிகள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து எல்லோ, லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள். பர்பிள், பிளாக்கு இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.